Hi friends, welcome to Ramli's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramli's Kitchenல பிரெட்டை வச்சு ஒரு சூப்பரான 5 minutesக்குள்ள செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு முறை குழந்தைங்க இதை சாப்பிட்டாங்கன்னா போதும் உங்ககிட்ட திரும்ப கண்டிப்பா கேட்பாங்க. இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட Ramli's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சூப்பரான பிரெட் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இன்னைக்கு நான் ஒரு 4 பிரெட் எடுத்திருக்கேன். ஸ்வீட் பிரெட் எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இதை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பிரெட் வேணுமோ அத்தனை பிரெட் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கோங்க. இந்த பிரெட்டை நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறேன். நீங்க ஆயில்ல கூட டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம், அதுவுமே நல்லா இருக்கும். ஆனா குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால டேஸ்டாவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கணுங்கிறதுக்காக நான் இன்னைக்கு கீல ஃப்ரை பண்ணிக்க போறேன். இது ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா போதும், ப்ரௌன் ஆயிடும். நீங்க அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம 2 சைடுமே திருப்பி போட்டு எடுத்துக்கணும். கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரௌனா வரணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பண்ணிக்கோங்க. திரும்பவும் நான் அந்த சைடு திருப்பி போட்டுக்கிறேன். 2 minutes இருந்தா போதும். இங்க பாருங்க நல்ல ப்ரௌனா வந்துருச்சு, பார்க்கிறதுக்கே நல்லா கிறிஸ்பா இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்ல பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம குலாப் ஜாமுனுக்கு செய்வோம் இல்லையா, அந்த ஜீரா அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இதுக்கு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. சுகர் வந்து நமக்கு கரைஞ்சா மட்டும் போதும். ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக ஏலக்காய் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரோஸ் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் இது வேணால் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுகர் சிரப் சூடாக இருக்கும் போதே நம்ம இந்த பிரெட்டெல்லாம் இதில் சேர்த்துக்கணும். டூ மினிட்ஸ் நம்ம வச்சிருந்தோம்னா போதும். 1 நிமிஷம் இப்படி ஊறினதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டு அதையும் 1 நிமிஷம் ஊற வச்சிடணும். இதை நம்ம இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது கிறிஸ்பா தெரியும். நம்ம 2 சைடும் திருப்பி போட்டு ஊற வச்சதுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கு கிறிஸ்பாவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஜூஸியாகவும் இருக்கும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நெய்யில் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிறனால குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் மட்டும் வீட்டில் ஒரே ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் குழந்தைங்க அடிக்கடி இதை செய்ய சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன். உள்ளே எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இந்த ப்ரெட்டு உடஞ்சி போகாது, ஏன்னா நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். அவ்வளோதான். இப்போ பிரெட்டு பாருங்கள் சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு இதை சூடாக நீங்கள் சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் Ramli's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.